நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சியினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? 12ஆம் இடத்துல இந்த சனி பகவான் ராசிக்கு வந்துட்டார், மீன ராசிக்கு வந்துட்டார். அதே போல் ராசியில் இந்த ராகு பகவான் இப்போ என்ன பண்ண போகிறாரு? 12ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். இதுவே பெரிய மாற்றம். எல்லாருமே 7.5 ஜென்ம சனி இது ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கும்போது 12ஆம் இடத்துக்கு ராகு, 6ஆம் இடத்துக்கு கேது. இந்த இயக்கம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு நன்மையாக இருக்க போது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். மீனராசிக்காரங்களை பற்றி உங்களை பற்றி ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய ஆள் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்ட நபர்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் அவ்வளோ தூரம் உங்கள் மனசுக்குள்ள ஆசைகளையும் எண்ணங்களையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பீங்க. நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு பயணித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கற்பனை ஆற்றல் உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அவங்க கற்பனை ஆற்றலை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதாவது பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் மகாலட்சுமி வந்துட்டான்னு தான் சொல்லணும். மீனராசி பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டில் ஐக்கியமாகிருக்காங்க. மீனராசி பெண்ணை ஒரு நபர் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு வலிமை உண்டு. அதே போல் மீன ராசியில் உள்ள ஆண்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நபராக இருப்பாங்க. பாடம்னா வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க. ஒரு தவறு என்ன, சரி என்ன, எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆற்றலை நீங்கள் இயல்பாகவே சிறப்பாக கற்றுக் கொடுக்கறதுல உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது. ஆனால் என்ன, உங்களை புரிஞ்சு கொள்ள இங்கே யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. தேவையை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு தேவையில்லை போடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த செயல்பாடு தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக நடந்திருக்கும். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்மளுடைய மீனராசிக்காரங்க திருமணம் சம்மந்தப்பட்ட உறவில் பட்ட பாடு பெரும்பாடு ரொம்ப போராடிட்டீங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டீங்க. கணவர் புரிஞ்சுக்கிடுவாங்கிறக்காண்டி காலில் உள்ளாத குறைய கெஞ்சி பார்த்துட்டீங்க. மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்கிறக்காண்டி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிட்டீங்க. நோ சான்ஸ். ஏமாற்றம் தான். உங்களுக்குள்ளே உள்ள சின்ன பிரச்சனையை கூட உள்ளவங்க பெருசாக்கி ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏண்டா இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரிசலை கொடுத்துருப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. நட்புங்கிற உறவு உங்களை வச்சு செஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். மீனராசிக்காரங்களை அந்த 1.5 வருஷமாக வச்சு செஞ்சதில் கணவன் மனைவி உறவும் நட்புங்கிற உறவும் தான் ரொம்ப ரொம்ப தாக்கம். உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம்லாம், உறுதியாக சொல்லலாம். அதேபோல் நம்மளுடைய மீன ராசியில் காலில் அடிபடாத நபர்கள்ங்கிறது கம்மியாக தான் இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் கரெக்டாக ஓட்டிகிட்டு போனேன், பர்ஃபெக்டாக இருந்தேன். இந்த 1.5 வருஷத்தில் நான் போனது சரியான பாதையாக இருந்தாலும் வர்றவன் தவறாக என்னையே இடிச்சிட்டு என்ன வஞ்சிருப்பான். ஸோ இதுதான் ஆப்போசிட் பார்ட்டி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக தான் வண்டியில் போயிருப்பீங்க, டேனிங்கில் நீங்கள் ஹார்ன் கூட அடிச்சிருப்பீங்க. ஆனால் ஹார்னே அடிக்காமல் குருட்டுத்தனமாக வந்தவன் உங்களை இடித்து போட்டு உங்களை திட்டுவான், உங்களோட சண்டை போடுவான். இது நடந்திருக்கும் பல பேருக்கு. சில பேர் வீட்டுக்குள்ளேயே வலிக்கு விழுந்திருப்பாங்க. இதெல்லாம் கடந்த 1.5 வருஷத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஐயா, நான் வலிக்கு விழலை, நான் வண்டி வாங்கினாலும் அடிபடலை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக உங்கள் பேரில் நகைக்கடன் வாங்கியிருப்பீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள், டிப்ரெஷன்கள் எண்ணி ஏமாற்றத்தை சந்தித்தது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத மேலான கருத்துக்கள் மூலமாக கட்டாயமாக கீழே ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது? 12ஆம் இடத்துல அமரப்போகின்ற ராகு பகவான் உங்களுக்கு என்ன இன்டியூஷன் கொடுக்க போகிறாரு? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிற கேது பகவான் என்ன விஷயங்களில் உங்களுக்கு இன்டியூஷன் கொடுக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய, காயப்படுத்திய, மனதார பொருளாதார ரீதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண உங்களுடன் இருக்கும் நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸை விட்டுட்டு வெளியே வருவாங்க.
உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. தன்னுடைய தவறான செயல்பாடுகளை உங்கள்கிட்டே சொல்லி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பிரிஞ்சிடுவோம், வேண்டாம் அப்படின்னு நினச்ச உறவு கூட சேர்ந்துருவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் இனிமை. வண்டி வாகனங்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்ட வலியும் வேதனையும் இனிமே குறையும். இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அதில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவது ஓகே, ஆனால் அந்த தொழில் பார்த்திங்கன்னா அதிகமான பிரம்மாண்டமான விஷயத்தை எதிர்நோக்கி பயணிச்சிடக்கூடாது. ஸோ மேபி அப்படி பயணித்து லோன் வாங்கினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதிக லோன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய செயல்பாடை மீறி ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கவனமாக செய்யுங்க. அதேபோல் வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களில் உங்களுடைய பேரும் புகழும் பரவுவதற்கான வாய்ப்புண்டு. இருந்த இடத்துலேருந்து ஜெயிச்சேண்டான்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ உறுதியாக மீனராசிக்காரங்க பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றது. மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ப்ரொபோசல், டீச்சர், பேங்க் துறையில் அதிகமாக பயணிப்பாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கிறது மீனராசி தான். ஒரு காலேஜ் அல்லது ஸ்கூலு, பேங்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீனராசியாச்சும் இருப்பாங்க. அந்த மீனராசி அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் குருவின் ஆதிக்கம் மூலமாக வெற்றி பெறும். மீனராசி அந்த இடத்துல இல்லைன்னா உறுதியாக குருவின் ஆதிக்கம் இயங்காது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு இனிவரும் காலங்களில், அதாவது இந்த மே மாதத்துக்கு பிறகு நம்மளுடைய மீன ராசினர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. மீனத்துக்கு பார்த்திங்கன்னா அதிவிதமான லாபம், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதியதாக கடன் வாங்காதீங்க. மேக்ஸிமம் உங்களை யாராவது தூண்டுவாங்க, இந்த கடனை வாங்கு, இந்த கடனை வாங்கினேன்னா லோன் வாங்கி அதன் மூலமாக ஏதாவது செஞ்சிடாதீங்க. நோ சான்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு கடன் வாங்க போகிறேன், நீ கையெழுத்து போட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, அப்படியா நீ கூப்பிட்றியா, எந்த ஊர் எங்கே இருக்கேன்னு கேளுங்க. அவன் சொல்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி கூட சொல்லுங்கள், நான் அங்கெல்லாம் இருக்கேன், இல்லாட்டி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா 1.5 வருஷம் கழித்து நீங்கள் அந்த கடன் நீங்கள் கட்டுவீங்க, அவங்க கட்ட மாட்டான். உங்கள் கிரகம் அந்த கடமையை செஞ்சிடும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் முழு இன்வால்மெண்ட் காட்டுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உதவி என்று யாராவது செய்ய போகிறாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஃபுல் செயல்பாடை உணர்ந்துக்கோங்க. யார் என்ன, அவங்க ஃபேமிலி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, உங்களுக்கு ஏன் உதவி செய்யணும்னு வராங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதற்காக உங்களுக்கு உதவி செய்ய வராங்க. ஸோ உதவி மூலமாக அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல் கேட்டுக்கோங்க. ஸோ கேட்ட பிறகு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதை செயல்படுத்துங்க. அவசரப்பட்டு கேட்காம செயல்படுத்திட்டீங்கன்னா, நான் இதை எதிர்பார்த்தா செஞ்சேன், நீ எனக்கு தள்ள, ஸோ யூ வில் கோ அப்படின்னு சொல்லி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதை லாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டு அந்த இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அபிலாசைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. சில விஷயங்களில் ஒரு கோட்பாடு உண்டு. ஸோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், வெற்றிகரமான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுவது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இயங்குகிறது. ஸோ இந்த ராகு பயிற்சி காலங்கள், அதாவது ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது என்ன வழிபாடு செஞ்சால், என்ன பரிகார முறைகளை மேற்கொண்டால் வெற்றி பெற முடியும்? ஏன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சந்தித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. ஸோ வழிபாடுகளை இதை பின்பற்றுங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்சளவு வயதான முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள், கோயில் வாசலில் உங்களுக்கு உதவி கேட்டு நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா உதவி செய்யுங்க. காலனி செப்பல் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கான ஒரு சின்ன தொகை கொடுங்க. எக்காரணம் கொண்டும் யாசகம் கேட்கும் மனிதர்களை வார்த்தைகளாலோ செயல்பாடுகள் மூலமாகவோ கஷ்டப்படுத்திடாதீங்க. கஷ்டப்படுத்தினா அதற்கான பலனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ முடிஞ்சால் உதவி செய்யுங்க. உதவி செய்ய
உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உண்மை. அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு ராகு பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மீனராசிக்கு என்ன நன்மை தேவைகளை செய்யப்போகிறார்? மீனராசிக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார், கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். என்ன நன்மை தீமைகளை செய்யப்போ? பொதுவாக ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ராகு கேதுக்கள் 2 பேர் மோசமான கிரகங்கள் தான். அதில் 2ம் நல்லது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார், கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ணுவார். பல 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்கள் உங்களுக்கு தெரியும், பாம்பாடி சித்தர், போகர், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள். அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருத்தர், அவர் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இதுதான் நன்மை தீமைகள் அப்படின்னு அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்கார். நான் சொல்லலை, இதில் வேறு பலாபலன்கள் அவர் சொன்னதை நான் விளக்க உரையாக எடுத்து உரைக்கிறேன். நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது, ஏற்றுன்னு தான் ஆகணும். அப்போது ராகு பகவான் அப்படிங்கிறவர் மீனராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அதிகப்படியான செலவு உங்களால் சமாளிக்க முடியாது. கலத்திரம், மனைவிக்கு உடல்நலக்கேடு, மனைவிக்கு உபாதை, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உபாதை, தன நாசம் ஏற்படும், பொருளாதார விரயம், நேத்திர உபாதை, கண் சம்பந்தமான நோய், சத்ரு பயம், எதிரி உபாதைகள் அப்படிங்கிறது கொடுக்குறார் ராகு. காரிய விக்ரம், எடுத்த காரியத்தில் தடை, பிரயாண சலனம், பிரயாண செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அபாயம் நேரிடும், அபாயம்னா டேஞ்சர், திடீர்னு எதிர்பாராத ஏதோ ஒரு விபத்து, கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சிறை பயம் அப்படிங்கிறது உண்டாகுது. கடன் அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி வந்து நிற்கும். செலவு, தண்ட செலவு, ஊதாரி செலவு, சம்பந்தமே இல்லாமல் மற்றவங்களுக்கு செலவு பண்ணி காசு அளிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வியாபாரிகளுக்கு தன்னுடைய பொருளுக்கு விலை குறைந்து விலை சரிவு ஏற்பட்டு நஷ்டங்கள் உண்டாகும். மனக்கஷ்டம், மனக்கவலை, மனோசஞ்சலம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநலக்கேடுங்கிறத கொடுக்குறாரு. உடல் ரீதியான பிரச்சனை, இது ராகு பகவான் கொடுக்குறாரு. இப்போது மீனராசிக்கு ராகு பயிற்சி அப்படிங்கிறது நன்மையை தரலை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரி, கேது பகவான் என்ன பண்ணுறாரு? மீனராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். வரக்கூடிய கேது 6ஆம் இடம். அவர் நன்மையா தீமையா? சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நன்மையை சொல்லியிருக்கார். அசாத்திய துணிவு ஏற்படும். திடீர்னு ஒரு தைரியம் தன்னால் இல்லாமல் அசாத்தியமான ஒரு துணிவு, பார்த்தெல்லாம் வாடா நம்மளால் முடியாதா, எந்திரிச்சு நிற்பண்டா அப்படின்னு அவருக்கு எடுத்தார்னா இவர் கொடுக்குறாரு பாருங்க. அசாத்திய துணிவு ஏற்படும். செய் தொழிலில் பல முன்னேற்றங்கள் உண்டாகும். செய்கிற தொழிலில் பல முன்னேற்றங்கள், பல கிளைகள், விரிவுகள், அதில் ஆதாயங்கள், பெயர், புகழ், அந்தஸ்து, உலகம் பூரா உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வியாபகம் அதெல்லாம் ஏற்படுது. வழக்கில் வெற்றி கிட்டும். எந்த விதம் நம்ம மேலே வழக்கு, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இருந்தால் நமக்கு சாதகமாக முடியும். மேல் அதிகாரிகளின் உதவி உண்டு. நமக்கு மேலே நம்மளுடைய தொழிலில், உத்தியோகத்தில் நமக்கு மேலே பாஸாக இருக்கிறவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இடமாற்றம் பெற்று சுகஜீவனம் அடையலாம். இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோம்னா இன்னுமே சுகமாக வாழலாமா. எக்காரியத்தை தொடங்கினாலும் நல்ல பலனையே கொடுக்கும். எந்த காரியத்தை நம்ம தொடங்கினாலும் இந்த காலகட்டத்தில் நன்மை மட்டுமே நடக்கும். தைரியமாக இறங்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது தான் கேது கொடுக்குறார் மீனராசிக்கு. ராகு பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரலை, கேது பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரார். 50 மார்க் அப்படிங்கிறது மீனராசிக்கு போடலாம் ராகு கேது பயிற்சியில். இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் ராகுவும் கேதுவும் டம்மியாக இருந்தது அல்லது மிகச்சிறப்பாக இருந்ததுன்னா இந்த 50 மார்க் என்ன, 100க்கு 150% நன்மையை பெறலாம். இல்லை நல்லா இல்லை சொந்த ஜாதகத்தில்னா இந்த 50 மார்க்கும் கிடைக்காது, 0 கஷ்டங்கள் படணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மீனராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் இந்த ராகுகேது பயிற்சி தருவாயில். ஏனென்றால் இது ராகுகேது பயிற்சி மட்டும் இந்த வருஷம் நடக்கலை. இந்த மார்ச்சில் சனி பயிற்சி, ஏப்ரலில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, 4 பயிற்சி நடக்குது. இப்போ சொந்த ஜாதகத்தை பார்த்தா இந்த 4மே என்ன பிரச்சனைகளை கொடுக்குது, இந்த 2.5 வருஷத்துக்கு என்னென்ன பிரச்சனை, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுட்டு அதற்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணமோ முறையாக பண்ணினால் இந்த தொல்லைகள், இந்த பயிற்சிகளினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், தொல்லைகளிலிருந்து விலகி நல்லபடியாக வாழலாம். மீன ராசியாகிய உங்களுக்கு இப்போது ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க.
இது என்ன பலன்கிறத விரிவாக கவனிங்க. பொதுவாகவே மீனராசிக்கு இதுவரை ஜென்மத்தில் தான் உட்கார்ந்து இருந்தார் ராகு பகவான். கொஞ்சம் சரியில்லாத காலம்தான் இதுவரையில். கொஞ்சம் உங்களுக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் சரி கிடையாது. 7.5 சனி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதுபோக குரு பகவானும் 3ஆம் பாவத்தில் கொஞ்சம் சரியான ஒரு தேவையற்ற அலைச்சல்கள், மாற்றங்கள், தடைகள், காரியத்தில் கொஞ்சம் முடக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஜென்மத்தில் இருந்தக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் பிரதேச யோகங்களை கூட கொஞ்சம் கொடுத்தாலும் அதில் சுணக்கமும் இருக்குது, காரியத்தில் கொஞ்சம் முடக்கமும் இருக்குது. வெளிநாடெலாம் போகிறதுக்கு யோகம் இருந்திருக்கு. ஆனால் பொருளாதார வளர்ச்சி வந்ததுன்னா பெரிய அளவுக்கு சொல்லிக்கும்படி இல்லை. கேது பகவானும் 7ஆம் பாவத்தில் இருந்தனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். 2 பேர் குடும்பத்தில் வைத்திய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ உள்ள காலம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, கொஞ்சம் புதிய மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிநாதன் நாளில் போகிறார். சுகஸ்தானம்னு பேர் 4ஆம் பாவத்துக்கு. அதனால் ராசிநாதன் நாளில் இருக்கிறது நல்லது. குரு நாளில் இருந்தால் எப்படிங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல உங்கள் ராசிநாதன் குரு, உங்கள் ராசிநாதன் நாளில் இருக்கிறது சுகஸ்தானம் வலிமையாகுது. தாய்க்கான ஸ்தானம் 4ஆம் பாவம். ஆரம்ப கல்வியை தரக்கூடியது, வீடை தரக்கூடியது, கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடியது 4ஆம் பாவம். அதனால் இது எல்லாமே நடக்கும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டுக்கு போவீங்க. சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஆனால் சொந்த வீட்டில் போக முடியல, நான் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கேயே கூட ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் வீடு வாங்குறதுக்கான யோகத்தை கூட உண்டாக்கலாம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. அதுபோல் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்தார் இல்லைங்களா ராகு பகவான், கொஞ்சம் தேவையற்ற கலக்கங்கள் அதெல்லாம் சொன்ன பாருங்க. அவரும் இப்போ விலகி 12ஆம் பாவத்துக்கு வராரு. 12இல் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் அபிவிருத்தி ஆவாங்க. நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு உயர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய போஸ்டிங்கில் தன்னுடைய கிரேடை உயர்த்தி கொள்ளுவாங்க. எனக்கு இந்த இதில் எவ்வளோ ஒரு நெசசரி இருக்கோ அதை அவங்க முழுமையாக வெளிப்படுத்தி நிர்வாகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி அதில் இன்னும் வளர்ச்சி ஆவாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில் இந்த முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தாமதத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் இருக்கிறதுனால. அதையும் நீங்கள் கவனிச்சுன்னு 12 இருக்கக்கூடிய சனி 7.5 சனி இப்போ போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய மீனராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதுதான் கொஞ்சம் ஒரு மனத்தில் ஒரு கலக்கம், ஒரு தேவையற்ற அச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுங்க. அது ஏன்னா 6ஆம் பாவம்ங்கிறதே ஒரு மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் கேது போகும்போது ஒரு மறைமுகமாக ஒரு அச்சம், ஒரு கலக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, உங்களுடைய குரு பகவான் பார்க்குறார். இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க. ப்ளஸ் இருக்குங்க, இதில் நிறையா இருக்குது. என்னென்னா குரு பகவான் தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. உங்களோட ராசிநாதன் உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்குறார். முக்கியமாக 7.5 சனியை பார்க்குறார். 7.5 சனி பார்வை வர்றதுனால அந்த சனி பகவானுடைய தன்மையான வீரியங்கள் குறையும். ஒரு பையனை ஒரு வாத்தியார் காரணம் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். திடீர்னு அந்த வாத்தியாரை திடீர்னு ஒரு பியூன் உங்களை பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கையோடு கூப்பிட்டு போனாப்பா, அந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷம்ப்பா, நம்மளை கார்னர் பண்ணி அடி துவம்சம் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்கார், திடீர்னு ஒரு போயிட்டா இருப்பான் அந்த வாத்தியார்னா அந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி தான் இப்போது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால. அதனால் உங்களை யாரெல்லாம் எதுக்கணும், உங்களை காலி பண்ணிடணும், உங்களை அமுக்கணும், உங்களை வெளிப்படுத்திடக்கூடாது, உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உங்களை கங்கணம் கட்டி இருக்காங்களோ, அல்லது உங்களுடைய வளர்ச்சியினால் கொஞ்சம் பொறாமை ஜெலசஸ் படுறாங்களோ, அவங்க எல்லோருமே வியக்கும்படியாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதனால் 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்கிறது மாதிரி உங்களை என்ன பண்ணாலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வளர்ச்சி ஆவீங்க, நல்ல ஏற்றங்கள் ஏற்படும், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும், நல்ல வளர்ச்சிகள் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துது குருவினுடைய பார்வை. அதுவும் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால. அப்போது நீங்கள் நினைக்கலாம், என்னங்க குரு பயிற்சி இப்போ சொல்கிறீங்க, பலனும் சேர்த்தலாம் சொல்கிறீங்க, ராகு தானங்க பார்க்க வந்தேன், கூடுதலாக சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒருத்தனை இழுக்குதுங்க. ஒரு மனிதன் இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கு ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்குது. அப்பாங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு சில விஷயத்தை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் அவருடைய கொலீக், அவருடைய சக ஊழியருங்கிற இடத்துல அவர் சந்தோஷமாக இருந்துக்கணும், ஜாலியாக இருந்துக்கணும், சில வேலைகளும் அவரோட சகாயமாக செஞ்சுக்கணும்.
கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறான்னா அது ஒரு மாதிரி செஞ்சுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணைவர்கிட்ட ஒருத்தர் பேசியாகனா அந்த சமயத்தில் வேறு விதமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளிடம் பேசுகிறாரா வேறு ஒரு முகத்தை அவர் காட்ட வேண்டும். தாய் தந்தையரிடம் பேசுகிறாரா அதுக்கு ஒன்று, உறவினர்களிடம் பழகிறாரா அதுக்கு ஒன்று, நண்பர்கள்ட்ட இருக்காரா அப்போது ஒவ்வொரு விதமான கேரக்டரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களால் எப்படி அவர்கள் ஈர்க்கப்படுகிறதோ, எப்படி இழுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கிரகம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் உங்களை ஒவ்வொரு மாதிரி இழுக்கும், ஒவ்வொரு மாதிரி உங்களை மாற்றும். அப்போது எந்த கிரகம் அதிகமாக உங்களை புல் பண்ணுதோ, எது அதிகமாக உங்களை இழுக்குதோ, அப்போது அதிகமாக அதுக்காக நீங்கள் ஒரு உருவகமாக மாறிடுறீங்க. அப்போது இந்த இடத்துல வைட்டல் அதாவது முக்கியமான ஒரு வைட்டல் புல் யார் கொடுக்குறான்னா உங்களுக்கு குரு தான் கொடுக்குறாரு. அதனால் ஒரு பெரிய ரோல் உங்களுக்கு குரு இழுக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை மீனராசிக்காரங்களுக்கு தரப்போகுது. முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப மந்த கிரகம் அப்படின்னு பேர், பொறுமையாக போகிறவங்க. அதனால் அங்கஹீனம் கொண்டவர். அதனால் அங்கஹீனம் கொண்ட நபர்களை நீங்கள் பார்க்கும்போது யாச்சகம் செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஒரு அங்கஹீனமானவங்க இருக்காங்களா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு உணவு அருந்துவது ரொம்ப சிறப்பு. அதாவது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லுவார். அதனால் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டாம். நீங்கள் அல்ல சாப்பாடில் ஒரு கைப்பிடி, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுக்கலாம். சாதாரண உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அங்கஹீனம் கொண்டவங்களுக்கு நீங்கள் பண்ணி வாங்க. அது எதுக்காக? சனி பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியை தரும். அதனால் இதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. மீன ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகிருக்கிறாரு. கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். இந்த மீன ராசி அன்பர்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், நாங்க பாட்டு எங்க வேலையை தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனைகளும் துன்பங்களும் எங்களை நோக்கி தான் படையெடுத்து வருதே தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது. குடும்பத்துல ஒரு 5 நபர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 5 நபர்கள்ல தான் அதிகமா தாக்குது. இந்த மீனராசி அன்பர்களை தான் அதிகமாக இந்த கிரகங்கள் தாக்குதுன்ற அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு பேரிழப்பை, அடுத்து பாத்தீங்கன்னா அவமரியாதை, அவமானங்கள், தன்மானத்தெல்லாம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் அனுபவித்த வேதனைகள்ல இருந்து, நரக வேதனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய மீனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா மரண வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கடைசி காலத்துல போகும்போது ஐயோ நம்ம நல்லபடியா போய் சேரணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வலியும் வேதனையும் கூடயே பயணிச்சுக்கிட்டே வரும். ஆனா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்பவே அந்த வலியும் வேதனையும், ஒரு மரண பயம், யாராவது நமக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே, அந்த அளவிற்கு நம்மளுக்கு எதை எடுத்தாலும் ஒரு தொந்தரவுகள், நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு பிரிந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வலியும் வேதனையும் அதிகப்படியாக இருந்த தருணம். அதாவது ஒரு இருண்ட குகைக்குள்ள ஒரு மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு வழி தவறி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது. இப்போ இந்த ராகு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதையை வழிவகுக்கக்கூடிய ஒரு நேரம், இருண்ட இடத்துல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எப்படி நமக்கு ஒரு நாகம் உடம்புல சுத்திருச்சுன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது, அதே மாதிரிதான் அந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் போது நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாமல் அந்த அளவிற்கு அந்த ராகு நம்மளை கட்டுக்குள் வச்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு தருணம், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ராசியிலிருந்து விலகி அந்த பெயர்ச்சி ஆகும் போது முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்கள் தொழில்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அவமானங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சும் அந்த பார்ட்னர்ஸ்னால அதிகப்படியாக ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் தான். அதுல இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 6ஆம் இடத்துல
இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளியூர்ல, வெளிநாட்டுல, மாநிலத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் தான் உங்களுடைய ராசி, கடைசி ராசி. அதனால அந்த விரயஸ்தானத்துலதான் அந்த சனி பகவான் இருக்கிறாரு. அதனால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் தான் அதிகமா இருக்குமே ஒழிய பெருமளவு பாதிப்புன்றது இந்த காலகட்டத்துல வராது. 7.5 சனிக்காக நீங்க எதையுமே செய்யாம விட்டுறாதீங்க, எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம விட்டுறாதீங்க. துணிஞ்சு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய தொழில்ல கிடைக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக தன்மானத்தை இழந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களே இவங்களை அசிங்கப்படுத்தி பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த நபர்கள் எல்லாருமே இவர்களை தனியா விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிவர்த்தி அடையும். கண்டிப்பா அந்த குடும்ப உறவுகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். இந்த குடும்ப உறவுகள்னால எந்த அளவுக்கு நீங்க துன்பத்தை அனுபவிச்சீங்களோ அந்த அதே குடும்ப உறவுகள் மீண்டும் உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் 7.5 சனி மட்டும்தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. மீதி கிரகங்கள், எல்லா கிரகங்களும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கு. அதனால துணிஞ்சு முயற்சி செய்யுங்க. இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம். மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த காலத்துல நிறைய ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது படிப்பு எல்லாம் வேஸ்டா போய் எங்கேயோ போய் நீங்க பரிதவிச்சு நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இத சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப புண்பட்டு தான் நான் சொல்றேன். ஏன்னா மாணவ செல்வங்கள் தான் அதிகமாக இந்த மீனராசி என்பர்கள்ல பாதிக்கப்பட்டவங்க. அந்த மாணவ செல்வங்களோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களும் தன்னிலை மறந்துதான் இந்த இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. சொல்லும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய நல்ல திறமை எல்லாமே இப்போ உங்களுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு. உங்களுடைய பாசங்கள், நேசங்கள் எல்லாத்தையும் மறந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான நகர்வை நோக்கி பயணிங்கள் மாணவ செல்வங்களே. உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஒரு ராகுவினுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுடைய இந்த மாணவ பருவத்துல வருது. ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பலன் சொல்றதுக்கே நம்மளால ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பலன் சொல்லுவோம். ஏன்னா எதுவுமே அறியாத வயது, இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது அப்படின்ற மாதிரியாக எதையும் அறியாத வயது, ஒரு துடுக்கான வயதுல இந்த ராகு பகவான் மிக அதிகப்படியான ஒரு மோசமான விளைவுகள் எல்லாம் கொடுத்திருப்பார். அதுலயுமே ராகு தசை நடக்குது, சனி தசை ராகு புத்தி நடக்குது, கேது தசை சனி புத்தி நடக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்ப இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணம். எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ கடந்த கால நினைவுகளை முழுவதுமா மனதுல இருந்து எடுத்துருங்க. அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க மீனராசி அன்பர்களே. அந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையையும் முழு முயற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு இடத்திற்கு பொண்ணு பார்க்க போனோம்னா அங்க நம்மள பொண்ணு பார்க்க வந்தோமா இல்ல அவமானப்படுத்தி பேசுறாங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு நம்மள ஒரு இல்ட்ரீட்டா ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்மளே எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதே சமயத்துல ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களே போதும் பாதி கலைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒரு முயற்சிகளையும் எடுத்துருவாங்க. எங்க இந்த ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சுன்னா இவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துருமே அப்படின்ற மாதிரியாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அந்த திருமண முயற்சியில நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கு கடந்த காலத்துல. இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். திருமண உறவுல பாத்தீங்கன்னா பந்தம், அதாவது கடந்த காலத்துல திருமணம் ஆயிருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாம்
அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கும். நம்ம தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமா, சில பேர் பாத்தீங்கன்னா காதல் திருமணமே பண்ணிட்டாங்க. காதல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரியா ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு கடந்த காலத்துல இருந்தது எல்லாமே இப்ப நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம். கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், மீடியால இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், நகைக்கடை தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல உயர்ந்த மாற்றத்தையும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அலுவலக மாற்றம், அதாவது வேலை மாற்றம்ன்றது ஒரு முக்கியமா இருக்கு. யாரெல்லாம் வேலை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம். செய்யறவங்க வெளிநாட்டுக்கு போங்க, இல்ல வெளியூருக்கு போங்க, வெளி மாநிலம் போங்க, இருக்கிற இடத்துலயே வேலை மாற்றம் செஞ்சுக்காதீங்க. செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் அந்த 7.5 சனி கொடுக்கும். ஓகேங்களா?